ஹாய் எஸ்பி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். நம்ம எஸ்பிஓவில் நிறைய அப்டேட் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து சார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. யாரெல்லாம் பார்க்கலையோ முக்கியமாக அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேஷன் என்ன அப்படிங்கிறது புரியும். அப்படி இல்லை அப்படின்னா நஷ்டம் உங்களுக்கு தான். ஓகேவா? எதை பற்றி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே, டோன்ட் ட்ரான்ஸ்ஃபர் எனி வேலட். ஓகே, இதை பற்றியும் அதுக்கப்புறமா இந்த மேலே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஜூலை 30 ஃபைனல் டேட். ஓகே, இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் தான். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த வேலெட்டில் இருந்துமே நீங்கள் எந்த வேலெட்டுக்குமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே கூடாது. இது எல்லோருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எந்த வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது அப்படியே அந்த வேலெட்டில் இருக்கட்டும். நீங்களாகவே எந்த ட்ரான்ஸ்ஃபருமே செய்யக்கூடாது. ஏன்னா சில பேர் தன்னாலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்கை யாருமே செய்யாதீங்க. எஸ்பிஐ சைட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினா மட்டும்தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து செய்யணும். அது வரைக்கும் எந்த வேலட் பேலன்ஸையுமே நீங்கள் மாற்ற வேண்டாம். ஓகேவா? குறிப்பாக ரெஃபரல் வேலெட்டில் வர அமௌண்ட்டை மட்டும் வழக்கம் போல் நீங்கள் வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் கொடுத்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆனால் இன்ட்ரோ கமிஷன் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டையும் டாஸ்க் ஏர்னிங் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டையும் அஃபிலியேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யவே செய்யாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, அஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு வேலெட்டுக்குமே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்யவே கூடாது. எந்த வேலெட்டில் என்னென்ன அமௌண்ட் இருக்கோ அது அப்படியே இருக்கணும் அந்தந்த வேலெட்டில். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நம்ம எஸ்பிஐ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஜூலை 30க்குள்ளே ஒர்க்கிங் வேலெட்டில் உள்ளது வித்ட்ராவல் எல்லா கூப்பன் பேமெண்ட்டு, சேல்ஸ் டீமு, ப்ரொமோஷன் டீமு எல்லாருக்குமே வந்து படிப்படியாக வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணி முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த ஒரு 20-25 டேஸ்க்குள்ளே எல்லா பேமெண்ட்டுமே கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நம்பிக்கையோடு காத்திருப்போம். அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, எஸ்பிஓவில் என்னப்பா அவங்க சும்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் எஸ்பிஓ அவ்வளோ நம்பி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இத்தனை வருஷமாக ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பே அவுட் வரதில் மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடிலாம் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. ஓகேவா? இழுத்து மூடிட்டு போகிற கம்பெனியோ இல்லை ஏமாற்றிட்டு போகிற கம்பெனியோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இத்தனை வருஷமாக ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்னும் அடுத்து ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலேயுமே போய்கிட்டு தான் இருக்கும். ஓகே, எஸ்பிஓவில் வந்து ஒரு பெரிய டீமே இருக்குது. அவ்வளோ பேருமே அவ்வளோ நம்பிக்கையோடு காத்துட்ருக்கோம். எஸ்பிஓ வந்து என்றைக்குமே இழுத்து மூடிட்டு போகிற கம்பெனியே கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரஸ்டடாக நம்பிட்டுருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ஹாப்பியான விஷயம், எஸ்பிஓ சைட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஆட்டோமேட்டிக்காகவே பே அவுட் ஆகிற மாதிரி ப்ராசஸிங்லாம் பேக்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுவுமே ஃப்யூச்சரில் வந்துடும். ஓகே, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சார் வந்து நாங்கள் சொல்கிறத விட நீங்களாக நோட்டீஸ் போர்டில் வந்து ஒவ்வொரு ஆடியோவுமே நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். யாரெல்லாம் நோட்டீஸ் போர்டு கேட்காம இருக்கீங்களோ தயவு செஞ்சு அவங்களாம் வந்து நோட்டீஸ் போர்டு வந்து கேட்டுருங்க. எல்லாமே கிளியராகவே சார் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.